ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் வித் சலோமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்டிவ் எக்ஸசைஸோட ஃபர்ஸ்ட் டைப்பான ஃப்ரீ எக்ஸசைஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் ஆக்டிவ் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரியல அப்படின்னா, நம்ம சேனலில் எக்ஸசைஸ் தெரப்பி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆக்டிவ் எக்ஸசைஸை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அண்ட் அதில் அதுக்கடுத்து நம்ம என்னென்னலாம் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன் டீட்டெயிலாக பற்றி சொல்லியிருப்பேன். இன்கேஸ் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ ஆக்டிவ் எக்ஸசைஸோட ஃபர்ஸ்ட் டைப் ஃப்ரீ எக்ஸசைஸ். ஃப்ரீ எக்ஸசைஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃப்ரீ எக்ஸசைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரீ எக்ஸசைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒர்க்கிங் மசில் சப்ஜெக்ட் ஒன்லி டு த ஃபோர்ஸ் ஆஃப் த கிராவிட்டி. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ மசில் ஃப்ரீ எக்ஸசைஸ் அப்படிங்கிறது அந்த பர்சனால் ஃப்ரீயாக அந்த மசிலை மூவ் பண்ண முடியும். மசிலை வச்சு அந்த ஜாயின்ஸ் போனி லிவர்ஸ் மூவ் பண்ண முடியும். எக்ஸப்ட் என்ன அப்படின்னா, அவங்களால மூவ் பண்ண முடியும். எதுக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னா, கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக மட்டும்தான் அவங்களால மூவ் பண்ண முடியும். ஓகேவா? இதே இன்கேஸ் நீங்கள் ஒரு தம்பிள்ஸை கொடுத்தோ இல்லைனா ஒரு வெயிட் கஃபை கொடுத்தோ நம்ம பேஷண்ட்ஸ் மூவ் பண்ண சொன்னோம் அப்படின்னா அவங்களால மூவ் பண்ண முடியாது. ஒன்லி கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்ட் மட்டும்தான் அவங்களால மூவ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்போ ஃப்ளெக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? எல்போ ஃப்ளெக்ஷன் இப்போ கிராவிட்டி அப்படிங்கிறது டவுன்வர்டாக ஆக்ட் ஆகிற ஒரு ஃபோர்ஸ் தான் கிராவிட்டி. ஓகேவா? இந்த மாதிரி கிராவிட்டி எப்போயுமே நம்ம நிற்கும் போதோ நடக்கும்போதோ ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது கிராவிட்டி அப்படிங்கிற ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி டவுன்வர்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம மசில் ஒர்க் ஆகும். லைக் பைசெப்ஸ் பிரேக்கை இங்கே எடுத்துக்கோங்க. இந்த மசில் ஒர்க் ஆகி நம்ம எல்போ ஃப்ளெக்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது ஒரு ஃப்ரீ எக்ஸசைஸ். இப்போ எல்லா ஃப்ரீ எக்ஸசைஸுமே மசில் ஒர்க் ஆகி ஜாயின்ஸை மூவ் பண்ணும்போது ஜாயின்ஸில் மூவ் பண்ணும்போது கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக மட்டும்தான் அது மூவ் பண்ணும். எந்த வெயிட் கப்ஸ் இல்லைனா ஒரு தம்பிள்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு வெயிட்டுக்கு அகெயின்ஸ்டாக மூவ் பண்ணாது. இன்கேஸ் வெயிட்டுக்கு அகெயின்ஸ்டாக அது மூவ் பண்ணுச்சு அப்படின்னா அது ரெசிஸ்டட் எக்ஸசைஸில் போயிடும். ஸோ இங்கே ஒர்க் ஆகிற மசில்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா விச் இஸ் மூவ் அகெயின் கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக மூவ் ஆகும். இதுதான் ஃப்ரீ எக்ஸசைஸ். ஓகேவா? அந்த ஃப்ரீ எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒர்க்கிங் மசில்ஸ் subject only to force of கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக மட்டும்தான் அந்த மசில் மூவ் பண்ணும். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன அப்படின்னா அந்த ஒர்க் ஆகிற மசில்ஸ் வித்தவுட், அதாவது இந்த மஸ்குலர் எஃபோர்ட். இப்போ பேஷண்ட்ஸ் ஒரு எக்ஸசைஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஓன் மஸ்குலர் எஃபோர்ட் தான் அங்கே யூஸ் ஆகும். ஓன் மஸ்குலர் எஃபோர்ட் without assistance or resistance. ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இங்கே தேவைப்படாது. ஒன்லி அகெயின்ஸ்ட் கிராவிட்டி மட்டும் அவங்க மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இது இந்த மாதிரி ஃப்ரீ எக்ஸசைஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஹோம் ப்ரோக்ராம் ஷெடியூல். ஓகேவா? ஹோம் எக்ஸசைஸ் இந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களாலே எல்லாமே பண்ண முடியும். அவங்களுக்கு எப்படி மூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம டீச் பண்ணால் போதும். ஸோ அவங்க ஃப்ரீ எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இதோட சக்ஸஸ், இந்த ஹோம் ப்ரோக்ராம் எக்ஸசைஸ் நம்ம கொடுக்கும் அப்படின்னா அது அந்த சக்ஸஸ் இப்போ கரெக்டாக அவங்க பண்ணுறாங்களா இல்லையா, அவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற சக்ஸஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் நாட் ஓன்லி செலெக்ஷன் ஆஃப், அதாவது அந்த பேஷண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சூட்டபிள் எக்ஸசைஸை செலக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதே டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? அதாவது கரெக்டாக பண்ணுறாங்களா ராங்காக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம கரெக்ட் பண்ணணும். நல்லா கரெக்டான எக்ஸசைஸை செலக்ட் பண்ணுறது மூலமாக மட்டும் அந்த பேஷண்ட்க்கு சக்ஸஸ் வந்துடாது. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அதை தவிர அந்த சக்ஸஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, which is பெர்ஃபார்ம், அதாவது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, கரெக்ட் மேனரில் அந்த எக்ஸசைஸை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பேஷண்டோட கோஆப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, டிகிரி ஆஃப் கோஆப்ரேஷன் எவ்வளோ இருக்குது பார்க்கணும். இன்கேஸ் அவங்க ஒரு அன்கோஆப்ரேட்டிவான பேஷண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது கம்மி தான். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, பேஷண்ட் இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பேஷண்ட் தெரபிஸ்டோட டிபெண்ட் பண்ணாமல் அவங்களே இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பேஷண்ட் do not depend on எனி பாடி மூமெண்ட்ஸுக்கு. அந்த மூமெண்ட்ஸ் பண்ணும்போது அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு தேவை கிடையாது. அவங்களே இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் இது மேஜர் அட்வான்டேஜ். அதை தவிர என்ன அப்படின்னா,
இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இன்கேஸ் வந்து அந்த பேஷண்ட் வந்து அந்த டெக்னிக் எப்படி வந்து அந்த மூவ்மெண்ட் பண்ணணும், இப்படி பண்ணால் நமக்கு இந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, எப்படி பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை வந்து அவங்க மாஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ தட் அவங்களுக்கு யாரோட ஹெல்ப்புமே தேவைப்படாது, அவங்களே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜஸாக வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து நியூராலஜிக்கல் அஃபெக்டட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க ஓகேவா. நியூராலஜிக்கல் அப்படின்னா ஏதாவது ஒரு நர்வ் லீஷன்ஸ் இருக்குது, நியூராலஜிக்கல் அஃபெக்டட் பேஷண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாலண்டரி மூமெண்ட்டே வராது. வாலண்டரி மூமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா வாலண்டரியாக இந்த மாதிரி ஃப்ரீ எக்ஸசைஸ் பண்ணுற அளவுக்கு வாலண்டரி மூமெண்ட்டே வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. ஷோல்டர் வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து காம்பன்சேட்டரி மூமெண்ட் வந்து நிறைய வரும். இப்போ வந்து ஃப்ளெக்ஷன் பண்ண சொன்னால் அவங்க வந்து நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி ஃப்ளெக்ஷன் பண்ணாமல் வேற ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து எல்போ ஃப்ளெக்ஷன் பண்ண சொல்லுவோம் ஓகேவா. எல்போ ஃப்ளெக்ஷன் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நம்ம ஷோல்டரை வந்து அடெக்ட் பண்ணி தான் வந்து வச்சு பண்ணுவோம். அதாவது இந்த மாதிரி அடெக்ட் பண்ணி வச்சு இந்த மாதிரி வச்சு ஃப்ளெக்ஷன் பண்ணுவோம். இதே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து இந்த மாதிரி அப்டெக்ட் பண்ணி வச்சு இந்த மாதிரி ஃப்ளெக்ஷன் பண்ணுவாங்க. ஷோல்டர் வந்து அவங்க காம்பன்சேட்டரி மூமெண்ட் வந்து நிறைய பண்ணுவாங்க. ஷோல்டர் இந்த மாதிரி பேஷண்ட்க்கு வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வந்து மானிட்டர் பண்ணணும். ஏன்னா அவங்களால வாலண்டரி மூமெண்ட் வந்து அவ்வளோவா வந்து வராது. ஷோல்டர் அவங்க காம்பன்சேட்டரி மூமெண்ட் நார்மலாக பண்ணுற மூமெண்ட்டை விட டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுவாங்க ஓகேவா. ஷோல்டர் வந்து அதை வந்து பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா வீக் இப்போ வந்து மசில் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா, இப்போ ஓரளவு அவங்க மூவ்மெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் மசில் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீ எக்ஸசைஸே பண்ணிக்கிட்டு இருக்கனால அவங்க ஸ்ட்ரென்தனிங் வந்து அவ்வளோ நடக்காது. ஓரளவு அவங்க மூவ்மெண்ட் மட்டும் தான் அவங்களால பண்ண முடியும், ஏரியல் வந்து பண்ண முடியும். இப்போ நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ரீ எக்ஸசைஸ் வந்து அன்சூட்டபிளாக வந்துட்டு இருக்கும் அந்த பர்சனுக்கு இல்லைனா அந்த பேஷனுக்கு. ஸோ தட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு ரெசிஸ்டட் எக்ஸசைஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ தட் எந்த டைப்பாக வந்து பேஷண்ட் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரீ எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா. அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷனை பற்றி நான் வந்து ஆக்டிவ் எக்ஸசைஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன். இதோட கிளாஸிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் ஏரியா இன்வால்வ்டில் நம்ம வந்து லோக்கலைஸ்ட் அண்ட் ஜென்ரலைஸ்ட் வந்து பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பேஸ்ட் ஆன் கேரக்டர் ஆஃப் மூமெண்ட், எந்த கேரக்டர் ஆஃப் மூமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வந்து சப்ஜெக்டிவாக அப்ஜெக்டிவாக வந்து பார்த்தோம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இதை பற்றி தெரில அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்டிவ் எக்ஸசைஸோட வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து இந்த டைப்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் வந்து ஃப்ரீ எக்ஸசைஸோட கிளாஸிஃபிகேஷன் ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், டெஃபினேஷன் பார்த்தோம், அண்ட் அடுத்து வந்து டைப்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்னிக் ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது ஃப்ரீ எக்ஸசைஸ் வந்து நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறோம் பேஷண்ட்டுக்கு இல்லைனா வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த டெக்னிக் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம ஃப்ரீ எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியாச்சு. அப்போ எப்படி வந்து அந்த ஃப்ரீ எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து டெக்னிக் ஆஃப் அப்ளிகேஷன். இந்த டெக்னிக் ஆஃப் அப்ளிகேஷனில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு சூட்டபிளான ஒரு ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் ஓகேவா. இப்போ வந்து நம்ம வந்து அப்பர் லிம் வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்பர் லிம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி அந்த எக்ஸசைஸ் பண்ணுற அந்த பர்சனுக்கு வந்து நல்லா வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸ்டார்டிங் பொசிஷனை பற்றி உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் ஸ்டார்டிங் பொசிஷனை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். இன்கேஸ் வந்து நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனை வந்து அந்த பர்சனுக்கு வந்து சூஸ் பண்ணணும் ஓகேவா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா பேஷண்ட்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரீ எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரீ எக்ஸசைஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது, எப்படி வந்து உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அண்ட் ஃப்ரீ எக்ஸசைஸ் வந்து நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கணும் ஓகேவா. இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த பர்சனுக்கு வந்து நம்ம கொடுக்குறனால என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து ஒரு கோஆப்ரேஷனுமே வந்து பேஷண்ட் வந்து நல்லா கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தேர்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் மூமெண்ட். ஸ்பீட் ஆஃப் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃப்ரீ எக்ஸசைஸ் கொடுத்தோடனே ரொம்ப ஸ்பீடாக 1 2 3 அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடாக வந்து பண்ண சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பேஷண்ட்டோட கம்ஃபர்டபுள் மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக வந்து ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து வேணும்னா நம்ம வந்து பேஷண்ட்ஸோட இது பண்ணி இன்க்ரீஸ் வந்து பண்ணலாம். அண்ட் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே வந்துட்டு அவங்களோட நேச்சரான ஸ்பீட், அவங்களோட ஸ்பீட் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நேச்சர் ஆஃப் ஸ்பீட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்கணும். ரொம்ப ஸ்பீடாக வந்து கொடுக்கக்கூடாது. இது வந்து ஸ்பீட் ஆஃப் த மூமெண்ட். அதுக்கடுத்து வந்து என்ன டியூரேஷன், எவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த ஃப்ரீ எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். இந்த ஃப்ரீ எக்ஸசைஸ் வந்து எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படிங்கிறது அகெயின் பேஷண்ட் டிபெண்ட் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு செஷனுக்கு அப்புறமும் லைக் இப்போ வந்து 10 கவுண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பிரேக் வந்துட்டு இருக்கணும் ஓகேவா. அதுக்கப்புறம் திருப்பி 10 கவுண்ட்ஸ் வந்து பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு செஷனுக்கு அப்புறமும் ஒரு சின்ன சின்ன பிரேக் வந்துட்டு இருக்கணும். அண்ட் பேஷண்ட்ஸோட ஃபெட்டிக் எபிலிட்டியும் நம்ம பார்த்துக்கணும். ஈஸியாக வந்து பேஷண்ட் வந்து டயர்ட் ஆகுறாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வந்து கொடுத்தா வந்து போகணும் ஓகேவா. ஸோ தட் இது நாலுமே வந்து டெக்னிக் ஆஃப் அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் பொசிஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்து பேஷண்ட்டுக்கு வந்து சூட்டபிளான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும். ஸ்பீட் எந்த அளவுக்கு பண்ணணும், டியூரேஷன் எந்த அளவுக்கு பண்ணணும், இது வந்து டெக்னிக் ஓகேவா. அதுக்கப்புறம்
வந்து எஃபெக்ட்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் ஃப்ரீ எக்ஸசைஸ். இந்த ஃப்ரீ எக்ஸசைஸ் பண்ணுறனால அந்த பேஷண்ட்க்கு வந்து என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எப்படின்னா எஃபெக்ட்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு பேஷண்டோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் வந்துட்டு இருக்கு. இன்கேஸ் வந்து நீங்கள் நல்லா வந்து ஒரு பர்சன் வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாமல் சும்மா வந்து ஒரு கம்மியான நேரம் தான் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்துட்டு இது வந்துட்டு இருக்காது. ஓகேவா, ஸோ அதில் வந்து பேஷனை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ரிலாக்ஸேஷன். இந்த மாதிரி நம்ம ஜாயிண்ட் வந்து நல்லா மூவ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் வந்து நடக்கும். லைக் ரெசிப்ரோக்கல் இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெசிப்ரோக்கல் இன்ஹிபிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அகோனிஸ்ட் வந்து கண்ட்ராக்ட். இப்போ ஒரு மசில் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மசில் வந்து கண்ட்ராக்ட் ஆகுது, ஆப்போசிட் மசில் வந்து ரிலாக்ஸ்ட் வந்து ஆயிரும். ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடக்கனால நமக்கு ரிலாக்ஸேஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எஃபெக்டாக வந்துட்டு இருக்கு. செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா ஜாயிண்ட் மொபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஜாயிண்ட் மொபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா இந்த மாதிரி ஜாயிண்ட்ல வந்து நல்லா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மசிலை வச்சு நமக்கு அந்த ஜாயிண்ட் வந்து நல்ல மொபைலாக வந்துட்டு இருக்கும். ஜாயிண்ட்ல வந்து அதர்ஷன் ஃபார்மேஷனோ ஜாயிண்ட்ல வந்து ஒரு ஸ்டிஃப்னஸோ வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ அதில் வந்து ஜாயிண்டோட மொபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டைன் வந்து ஆகும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா தேர்ட் ஒன் வந்து மசில் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் அண்ட் என்டியூரன்ஸ். ஓகேவா, இன்கேஸ் வந்து அந்த பர்சனால் வந்துட்டு ஒரு சின்ன வேலையை கூட பண்ண முடியல. ஓகேவா, ரொம்ப வந்து மசில் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீ எக்ஸசைஸ் வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து மசில் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் மசில் என்டியூரன்ஸுமே வந்து அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் வந்து ஆகும். ஓகேவா, மசில் ஸ்ட்ரென்த் அப்புறம் வந்து என்டியூரன்ஸுமே வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் வந்து ஆகும். இது வந்து தேர்ட் பாயிண்ட், அதோட எஃபெக்ட்ஸ் அண்ட் யூசஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து என்ன அப்படின்னா மசில் டோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு நார்மலாக வந்து ரெஸ்ட் பண்ணி, அதாவது நார்மலாக உட்காந்துருக்கோம். ஓகே, உட்காந்துருக்கும் போது கூட மசில் வந்து சும்மா இருக்காது. எப்பயுமே வந்து மசிலில் வந்து ஒரு பார்ஷியல் கன்ட்ராக்ஷன் வந்து நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ அதில் இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணுறது மூலமாக மசில் டோன் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். மசில் டோன் வந்து இன்க்ரீஸ் ஆகி நமக்கு வந்து மசில் வந்து கரெக்டான ஒரு ப்ராப்பர்ட்டியோட வந்துட்டு இருக்கும். ஓகேவா, அதுக்கடுத்து வந்து நியூரோமஸ்குலர் கோஆர்டினேஷன் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து நியூரான்ஸ், அதாவது நர்வ்ஸ் தான் வந்து மசிலை வந்து இன்னர்வேட் பண்ணும். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து நம்ம ரிப்பீட்டடாக கொடுக்கும்போது நியூரோமஸ்குலர் கோஆர்டினேஷன் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் அந்த பர்சனால் அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து நல்லா வந்து பண்ண முடியும். ஓகேவா, இதுதான் வந்து ஃபிஃப்த்து எஃபெக்ட்ஸ் அண்ட் யூசஸ். அண்ட் சிக்ஸ்த்து வந்து என்ன அப்படின்னா கான்ஃபிடன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ ஒரு பர்சனால் வந்து ஒழுங்காக எந்திரிச்சே நிற்க முடியலன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம வந்து ஓரளவு எக்ஸசைஸ் பண்ணி அந்த பர்சன் வந்து கொஞ்சம் நிற்கிற அளவுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். நம்மளால நிற்க முடியும், நம்மளாலே வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டியே பண்ண முடியும். ஸோ இதில் வந்து அந்த பர்சன் வந்து நல்லா இண்டிபெண்ட்டாக வந்துட்டு இருப்பாங்க. யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி அவங்களை யாராவது டிபெண்ட் பண்ணியிருக்கும் போது ஓரளவு அவங்க கொஞ்சம் வந்து மென்டலி அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா நம்ம ஒருத்தர் வந்து ஹெல்ப்புக்கே வந்துட்டு எல்லா டைமும் நம்ம கூப்பிட்டு இருக்க முடியாது. ஓகேவா, ஸோ இதில் வந்து அவங்க பர்சனோட கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த மாதிரி இம்ப்ரூவ் வந்து ஆகும். அண்ட் செவன்த் ஒன் என்ன அப்படின்னா சர்க்குலேட்டரி அண்ட் ரெஸ்பிரேட்டரி சர்க்குலேட்டரி இன்க்ரீஸ் வந்து ஆகும். சர்க்குலேட்டரி அண்ட் எய்த் ஒன் வந்து ரெஸ்பிரேஷன் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இது வந்து எப்படி அப்படின்னா இப்போ வந்து மசிலை வந்து ஆக்டிவாக மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மசிலில் வந்து பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வீனஸ் ட்ரைனேஜும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகனால மசில்ஸில் வந்துட்டு சர்க்குலேஷன் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஓகேவா, ஸோ இது சர்க்குலேஷன் வந்து நம்ம பாடி ஃபுல்லாகவே வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். ரெஸ்பிரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிவாக வந்துட்டு மசில் பம்ப் வந்துட்டு மசில் வந்து ஆக்டிவாக ஒர்க் ஆகும்போது நமக்கு ரெஸ்பிரேட்டரி ரேட்டுமே வந்துட்டு இன்க்ரீஸ் வந்து ஆகும். இதுதான் வந்து ரெஸ்பிரேட்டரி ரேட். இதெல்லாம் வந்து எஃபெக்ட்ஸ் அண்ட் யூசஸ். ஓகேவா, ஸோ இது ஃப்ரீ எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம், அந்த ஃப்ரீ எக்ஸசைஸ்னால் என்ன அண்ட் அதோட டெஃபினிஷன் வந்து பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அட்வான்டேஜ் என்ன இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரீ எக்ஸசைஸ் பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டெக்னிக் எப்படி வந்து அப்ளை பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பொசிஷன், இன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் வந்து ஸ்பீடு, டியூரேஷன் வந்து பார்த்தோம். அண்ட் இது எஃபெக்ட்ஸ் அண்ட் யூசஸ் வந்து பார்த்தோம். எஃபெக்ட்ஸ் அண்ட் யூசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம வந்து பேஷண்ட் கொடுக்கலாம். ஜாயின் மொபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, மசில் ஸ்ட்ரென்த் அண்ட் என்டியூரன்ஸ், மசில் டோன், நியூரோமஸ்குலர் கோஆர்டினேஷன், கான்ஃபிடன்ஸ், சர்க்குலேட்டரி வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகுது, ரெஸ்பிரேஷன் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகுது. ஓகேவா, ஸோ நம்ம வீடியோவில் நம்ம ஃப்ரீ எக்ஸசைஸை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து ஆக்டிவ் எக்ஸசைஸோட செகண்ட் டைப்பான ஆக்டிவ் அசிஸ்டட் எக்ஸசைஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஓகேவா, இன்கேஸ் வந்து நம்ம சேனல் வந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இருக்கு லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி. இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.